கோவில்பட்டியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எம்ஜிஆர் திடலில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணை செயலாளர் செண்பகமூர்த்தி தலைமை வகித்தார். மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதில் பேசிய அவர், வாரிசு அரசியல் என்பது திமுகவில் என்பது வாடிக்கையாகிவிட்டது என்றும், உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க தயாராக உள்ள திமுக அரசு, திமுகவில் இவ்வளவு காலம் உள்ள மூத்த அமைச்சர்களுக்கு உயர் பதவி வழங்கப்படாதது ஏன் என கேள்வி எழுப்பி பேசினார். பள்ளிப்பாளையம் அருகே ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் படிக்கும் பெண் குழந்தைகளிடம் தவறாக நடப்பதாக பெற்றோர்கள் அமைச்சர் மதிவேந்தன் காரை தடுத்து நிறுத்தி புகார் கூறினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அளமேடு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அன்பரசு, ஆசிரியர்கள் பிரகாஷ் மற்றும் பாஸ்கர் என்பவர்கள் அங்கு படிக்கும் பெண் குழந்தைகளிடம் தவறாக நடப்பதாக பெற்றோர்கள் 10க்கும் மேற்பட்டோர்கள் இது பற்றி கேட்க பள்ளிக்கு வந்தனர். அப்போது அப்பகுதியில் அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வனத்துறை அமைச்சர்கள் மதிவேந்தன், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் KE பிரகாஷ் ஆகியோர் அவ்வழியாக காரில் வந்தனர். இதனை அறிந்த பெற்றோர்கள் திடீரென அமைச்சரின் காரை தடுத்து நிறுத்தி ஆசிரியர்கள் குழந்தைகளிடம் தவறாக நடக்கும் விஷயத்தை புகாராக தெரிவித்தனர். நாமக்கல் பரமத்தி சாலையில் சிலப்பதிகார பெருவிழா மற்றும் தமிழறிஞர் சிலம்பொலி சு. செல்லப்பன் 95வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. நாமக்கல் அருகே சிவிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் தமிழறிஞர் சிலம்பொலி சு. செல்லப்பன். கடந்த 1928 செப்டம்பர் 24 பிறந்த இவர் 2019 ஏப்ரல் 6 காலமானார். அவரது நினைவாக நாமக்கல் சேந்தமங்கலம் சாலையில் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் பொருட்டு சிலம்பொலி செல்லப்பன் சிலப்பதிகார அறக்கட்டளை சார்பில் சிலப்பதிகார பெருவிழா மற்றும் சிலம்பொலியார் 95வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் BJP குழும தலைவர் பழனி G. பெரியசாமி தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் விருதுகளும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. காங்கேயம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சீரணி அரங்கத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க திருப்பூர் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்றது. பின்னர் காங்கேயம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சீரணி அரங்கத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க திருப்பூர் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு மாநில செயலாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். மேலும் சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் கிராம உதவியாளர்கள், ஊர்ப்புற நூலகர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாட்டிற்கு 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் பொதுச் செயலாளர் J. லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பேட்டியளித்தார். இந்த மாநாட்டை பொறுத்தளவிற்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய மாவட்ட மாநாடுகளுடைய ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். எதிர்வரும் அக்டோபர் 5, 6 தேதிகளில் கரூரிலே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் குறிப்பாக புதிய பென்ஷன் திட்டத்தினை ரத்து செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தங்களது தேர்தல் வாக்குறுதியில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு உறுதி அளித்திருந்தது. அந்த உறுதிப்பாடு என்பது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ஏராளமான போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். மத்திய அரசு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் தற்போது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தினை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் மத்தியில் பழைய ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சரினுடைய வேண்டுகோளை ஏற்று அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பினை, அரசு ஊழியர்களது எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு போராட்டம். ஆம்பூரில் மேம்பாலம் பணியின் போது சாரம் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் படுகாயமடைந்தும் 5 பேர் காயமடைந்தும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை கட்டுப்படுத்த ரூபாய் 130 கோடி செலவில் மேம்பாலம் கட்டுமான பணி கடந்த ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இப்பணியில் வடமாநில தொழிலாளர்கள் 150க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில்
மேம்பாலம் கட்டுமான பணிக்காக போடப்பட்டு இருந்த சாரம் திடீரென சுமார் 25 மீட்டர் அளவிற்கு சரிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி நரேஷ் என்பவர் படுகாயமடைந்தும் மேலும் 5 பேர் காயமடைந்தனர். இவர்களை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.